வெல்கம் டு Gladiya பிரியதர்ஷினிஸ் டியூட்டோரியல்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டூல் பார்க்க போகிறோன்னா ஸ்லைஸ் டூல். இந்த டூல் எதுக்கு அப்படின்னா அதாவது நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்லைஸ் டூல் மூலமாக உங்களுக்கு வேணுன்ற அதாவது நீங்கள் எந்த ஏரியாவை லிங்காக கொடுக்க போகிறீங்களோ இந்த ஸ்லைஸ் டூல் எடுத்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. எந்த லிங்க் வேணுமோ அந்த லிங்க்கை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் பேலட்டில் ஒவ்வொரு லேயரும் விசிபிள் ஆகுது இல்லையா, அது எனக்கு வேணுன்ற மாதிரி நான் ஒரு வெப்பேஜ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். எதுக்கு லிங்க் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ டிசைன் பண்ணி முடிச்சதை ஸ்லைஸ் டூல் எடுத்துட்டு இமேஜை செலெக்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அடோப் ஃபோட்டோஷாப்பில் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் டூல் எடுத்துக்கோங்க. இதில் ஸ்லைஸ் டூலுக்கு பார்த்து கே ஷார்ட்கட் கீ. ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் போயிட்டு ஸ்லைஸ்க்கான ஆப்ஷன்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன். இப்போது நீங்கள் என்ன வெப்சைட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான கண்டென்ட்ஸ்லாம் ஒரு ஃபோல்டரில் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் உங்களுக்கு வேணுன்றத லிங்காக கொடுக்க போகிறீங்க. நான் இப்போ ஒரு வீடியோவோட லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ் உங்களுக்கு எப்படி ஆகணுன்றத டார்கெட்டில் கொடுங்க. சேமே உங்களுக்கு எங்கெல்லாம் லிங்க் வேணுமோ நீங்கள் ஸ்லைஸ் டூலில் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் ஸ்லைஸ் சோர்ஸில் நேம் கொடுங்க. யூஆர்எல்ல எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு லிங்காக வேணுமோ, அது ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடியோவா, இல்லை ஒரு வெப்பேஜாக இருக்கலாம். இன்டர்னலாக உங்கள் ஃபோல்டருக்குள்ளே இருந்து நீங்கள் இப்போ எடுத்துட்ருக்கீங்க. ஓகே, இப்போ நான் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் டூலில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். எடிட் ஸ்லைஸ். இப்போ நான் ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவோட லிங்க் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேவ் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு வெப்பேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால ஃபைலில் போயிட்டு சேவ் ஃபார் வெப் அண்ட் டிவைஸ் கொடுங்க. ஃபைல் ஃபார்மேட் வந்து ஜிஃப்ல இருக்கணும். லொக்கேஷன் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப்பில் HTML அண்ட் இமேஜஸ்னு கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கலாம். ஸ்லைஸில்
ஆல் ஸ்லைசஸ் இல்லை உங்களுக்கு நீங்கள் இப்போ செலெக்ஷன் பண்ண அதாவது எதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணீங்களோ அதை மட்டும் கூட செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண வெப் பேஜை ரன் பண்ணி பார்க்கலாமா? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித்தில் ப்ரௌசர், எந்த ப்ரௌசரோ அதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபைனலி நம்மளோட வெப்பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். ரன் பண்ணி பார்க்குறோம். வீடியோஸ் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். என்னோடய சிஸ்டமில் இருக்க வீடியோ ப்ளே ஆகுது. இப்போது இமேஜஸ் கிளிக் பண்ணுறேன். இமேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யூடியூப் லிங்க் கொடுத்தோம் இல்லையா, அந்த யூடியூப்ல இருந்து இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுத்த வீடியோ இப்போ ப்ளே ஆகுது. இதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஃபுல் டிசைன் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸ்லைஸ் டூல் மூலமாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி அதை நீங்கள் வெப் பேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷார்ட்கட் கீஸும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அப்படியே கொடுத்துட்றேன். நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.